வகையான நாய் இனங்களை வளர்க்க தடை விதித்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ரேட்விடர் உள்ளிட்ட 23 வகையான நாய் இனங்களுக்கு தடை விதிப்பது என்பது மத்திய அரசினுடைய அறிவிப்பாணையை மையப்படுத்தி தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்து திரும்ப பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு கால்நடை உத்தரவு என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. 23 வகையான நாய்களுக்கான அந்த தடை என்பது மத்திய அறிவிப்பாணையால் வெளியிடப்பட்டிருந்தாலும் அதை மையப்படுத்திதான் தமிழக அரசும் இதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்குல அந்த 23 வகையான நாய்கள் தொடர்பான நாய் இனங்கள் தொடர்பான வழக்குல நீதிமன்றத்தில் தடை உத்தரவு என்பது பெறப்பட்டிருப்பதன் காரணமாக வழக்கு விசாரணை என்பது நீதிமன்றத்தில் உள்ளது. அந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் உள்ளதன் அடிப்படையில எந்த விதமான உத்தரவுகளையும் தமிழக அரசோ மத்திய அரசோ பிறப்பிக்க முடியாது. ஏற்கனவே மத்திய அரசினுடைய அறிவிப்பாணையை மையப்படுத்தி தமிழக அரசு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பெறப்பட்டதன் அடிப்படையில ஏற்கனவே தமிழக அரசால் தமிழக கால்நடை பராமரிப்பு துறையால் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்து திரும்ப பெற்றுள்ளது தமிழக கால்நடை பராமரிப்பு துறை. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.